கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஐபிஎல்ல நீங்கள் 100 கோடி ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு சிங்கிள் டீம் இல்லாமல். நீங்கள் கேம் விளையாடல, அவ்வளவு ஏன் நீங்கள் ஸ்டேடியம்குள்ளே கூட போகலை, ஆனால் நீங்கள் 100 கோடி ஏர்ன் பண்ணிடுறீங்க. இதை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் இதை கெஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த கான்செப்டை தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஐடியாவை வச்சு ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. இன்னைக்கு நான் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூ ஸ்டோரியை பற்றி பேச போகிறேன். இதை பற்றி இப்போ வரைக்கும் யாருமே பேசலை. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பர்சன் நீங்களே கூட இருக்கலாம். வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம புதுசாக டிஸ்கார்ட் சர்வரும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன சீசன்ஸில் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நிறைய டீம்ஸ்ட்டை பிளேயர்ஸ்ட்டை அவங்களோட மணி க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற ரீசன் என்னன்னா, இது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மாடல். ஸோ ஐபிஎல்லாக இருந்தாலுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரெவன்யூ எடுக்க முடியும், ROI ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். ஆனால் இதில் ஒரு ஸ்மார்ட்டான பர்சன், அது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் பார்த்துருக்காரு. அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேம்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஐபிஎல்லை பார்க்கக்கூடிய ஃபேன்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார். அதாவது இந்த ஐபிஎல்லை வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, நாட் பிளேயர்ஸ், ஐபிஎல்லோட ஓனர்ஸ் கிடையாது, அப்படி இல்லைனா ஐபிஎல்லை ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர்ஸ் கூட கிடையாது. இதை பண்ணது ஒரு சாதாரண வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண வியூவர். குவைட்டாக ஒரு சின்ன ஐடியா மூலமாக அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா, 100 கோடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு, ஒரு மிகப்பெரிய எம்பையருக்கு சீட்ஸை போட ஆரம்பிச்சாரு. ஸோ அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணார், இவர் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கஸ்டமைஸ்ட் மெர்ச்சன்டைஸ், அதாவது ஐபிஎல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கஸ்டமைஸ்ட் கிளாத்திங்ஸ் எல்லாமே கார்மெண்ட்ஸ் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப போரிங்காக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண மெர்ச்சன்டைஸ் கிடையாது, சாதாரண ஐபிஎல் மெர்ச்சன்டைஸ் கிடையாது. இவர் செல் பண்ணது எல்லாமே பர்சனலைஸ் ஃபேன்ஸ் போடக்கூடிய டிஷர்ட்ஸ். அதாவது பொதுவாக ஃபேன்ஸ் போடக்கூடிய டிஷர்ட்ஸில் நார்மலாக வந்து அந்த கிரிக்கெட்டரோட நேம் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஃபேனோட நேமையுமே சேர்த்து அதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதாவது உங்களுக்கு இப்போ ஆர்சிபி பிடிக்கும் இல்லை சிஎஸ்கே பிடிக்கும் அப்படின்னா உங்கள் நேம் ப்ளஸ் சிஎஸ்கே டீமோட நேமும் சேர்ந்துருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவர் நிறைய ஹோம் டெக்கர்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஐபிஎல் டீம் இருக்கக்கூடிய ஐபிஎல் பார்ட்டிஸ் நிறைய நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கும்போது வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு சேர்ந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அது பப்ளிக் பிளேஸாக இருக்கலாம், இல்லை ரெசிடென்ஷியல் பிளேஸாக இருக்கலாம், எல்லா இடங்கள்லையுமே ஐபிஎல் தீம்டா நிறைய விஷயங்களை வந்து டிசைன் பண்ணி டெக்கோர் பண்ணியிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பலூன்ஸ், பேனர்ஸ், அப்படி இல்லைனா மினி ட்ராஃபிஸ் மாதிரியான நிறைய விஷயங்களை இவர் கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸில் என்ன பண்ணியிருந்தாரு, லோக்கல் ஹோட்டல்ஸ் என்ன பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது தான் நிறைய ரீச் கொடுத்துச்சு. அதாவது ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறதுனால ஐபிஎல் தீம்ல இருக்கிற மாதிரி நிறைய பேக்கேஜிங்ஸ், பேனர்ஸ், ஆட் போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாரு இவரே கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி. அண்ட் கெஸ் வாட், தமிழ்நாடு ஒரு கிரேசியான கிரிக்கெட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுவும் ஐபிஎல் சீசனில் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே அப்சல்யூட்டாக மேடாக போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது இல்லாமல் பர்சனலைஸ்டாக ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது. நம்மளோட ஃபேன் பாயாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா டெப்த்தாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஒரு ஐபிஎல் அப்படின்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் 90% இருக்கும், 10% தான் கேம்ஸே பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஐபிஎல் அட்வர்டைஸ்மெண்ட் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐபிஎல் சீசனில் பெரிய பெரிய கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், எங்கே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் ரொம்ப குவைட்டாக என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஸ்மால் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே இவர் ஐபிஎல் தீம்டு கியர்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் கையில் பெரிய பெரிய ஜெயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதிகமான பணம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பெரிய டீம் கிடையாது, ஒன்னே ஒன்று மட்டும் தான் அவர் கையில் இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் பியூர் பிஸ்னஸ் சென்ஸ். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும், எப்படி மக்களுக்கு நன்மை கொடுத்து நாம இருந்து வேல்யூ கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருக்கு அன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பேக்ரவுண்டாக போட்டு ஆரம்பத்தில் சீடாக போட்டு ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் அவர் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணது ஓகே, டிசைன் பண்ணிட்டாரு, சேல் பண்ணிட்டாரு, இன்னோவேட்டிவ் யோசிச்சிருக்காரு. நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி இன்னோவேட்டிவ் யோசிச்சார், இதெல்லாம் ஓகே. பட் இது எப்படி ப்ளூ அப் ஆச்சு? ஏன்னா எல்லா
பிஸ்னஸ்க்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு பிரேக் த்ரூ இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி ப்ளோ அப் ஆச்சு அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கோவிட் சீசனில் மக்கள் யாருமே ஸ்டேடியமுக்கு போய் கிரிக்கெட் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அண்ட் அப்போ தான் இவரோட பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, வீட்டிலிருந்தே ஐபிஎல் மேட்சஸை பார்க்க ஆரம்பித்தோம். எல்லா வீட்லையும் அங்கங்கே 2-3 ஃபேமிலிஸ், நெய்பர்ஹுட்ஸும் சேர்ந்து ஐபிஎல் பார்ட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஎல் பார்ட்டிஸ், ஐபிஎல் ஃபேன் பாய்ஸ் மீட்லாம் கொடுக்கும்போது இவங்க எல்லாரும் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? எஸ், நீங்கள் நினச்ச மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆன்லைனில் அவரோட சேல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆன்லைனில் பண்ணதுனால தான் அவரோட பிஸ்னஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எம்பையராக மாறி இருக்கு. வேர்ல்டு வைடாக குளோபல் லெவலில் இவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவர் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோ கூட இவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கிட்ஸ் எல்லாமே அது கூட போக ஆரம்பிக்கும். நீங்கள் ஐபிஎல் சீசனில் ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோவில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய பேக்கேஜிங்ஸ் எல்லாத்துலேயுமே ஐபிஎல் சீசனோட தீம்ஸ் எல்லாமே அப்படியே கியூரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவர் அன்னைக்கு போட்ட சீடு தான். இதெல்லாம் போக லாக்டவுன் டைமில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆரம்பிச்ச 2 மாதம் 4 மாதம் பெரிய அளவில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, பெரிய அளவில் க்ரோத் ஆகலை. ஆனால் அடுத்த 2 வருஷத்தில் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த லாக்டவுன் டைம் அண்ட் இந்த ஆன்லைன் விஷயங்களால அவரோட பிஸ்னஸ் பெரிய லெவலில் க்ரோத் ஆகி 100 crores ரெவன்யூவை கிராஸ் ஆயிருச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு சீக்ரெட்டான லெசன் எடுத்துக்கலாம். அந்த லெசன் தான் நம்மளோட வீடியோவோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதோ ஹியர்ஸ் அ சீக்ரெட். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. சில நேரங்களில் பெரிய பெரிய மணிஸ், பெரிய பெரிய வேல்யூஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, ஸ்டேஜுக்கு மேலே இருக்கிறத விட பிஹைண்ட் த சீன்ஸில் நாம் என்ன பண்ணுறோம், பிஹைண்ட் த சீன்ஸில் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் பிஸ்னஸோட வேல்யூ எல்லாமே டிசைட் ஆகுது. நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மக்களுக்கு ஆக்சுவலாக என்ன தேவைப்படுது? நான் இப்போ சொல்கிறது வந்து ஐபிஎல் சீசனில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக நம்ம டே டு டே பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு மக்கள்கிட்ட என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா தெரியும். அண்ட் இந்த தேவைப்படக்கூடிய விஷயத்த எதுக்காக யாருமே ஆஃபர் பண்ணலை அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கோ ஆல் வே இன். உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு நீங்கள் உள்ளே போக ஆரம்பிக்கணும். அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ROI யாராலையும் அடிச்சிக்க முடியாததாக இருக்கும். நான் 10 crores ஏர்ன் பண்ண போகிறேன், 50 crores ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரிஸ்கில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஒருவேளை நீங்கள் மணி மேக் பண்ணுறதுல ரொம்ப சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் சீசனில் மட்டும் கிடையாது, இதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நிறைய சீசன்ஸ் தமிழ்நாட்டில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு சீசனில் ஏதோ ஒரு சின்ன கேப் மூலமாக நீங்கள் எப்படி மணியை லார்ஜ் ஸ்கேலில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ யோசிக்க ஆரம்பிங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷனுக்கு நம்மளோட சேனல் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஃபேன் மாதிரி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இன்கேஸ் இந்த ஐபிஎல் வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் சீசனில் நீங்கள் ஈஸியாக ஆரம்பிக்கக்கூடிய 5 பிஸ்னஸ் ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஆன் கமிங் வீடியோஸில். லைக் பட்டன் தட்டி விட மறந்துடாதீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா we are just getting started. விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஸ்பைரிங் பர்சன் இன்னுமே லோ கீயாக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பெரிய லெவலில் இன்டர்வியூ எதுவும் கொடுக்கல. ஆனாலுமே இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், இவரோட பிஸ்னஸ் சென்ஸ் இவரை நிறைய இடங்களில் பேச வச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஷார்ப். பாய்.